சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 1ஆம் தேதி. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். பெரிய ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு ஆதரவாக எஸ்தர் கொண்டு வரப்பட்டாள். பல கன்னிப்பெண்கள் ஒவ்வொருவராக அவன் முன்பாக கொண்டு வரப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் ராஜாவிடம் ஆஜர்படுத்துவதற்கு முன் அவர்கள் விரும்பியதை கேட்கலாம், அவர்களுக்கு தரப்படும் என்று கூறப்பட்டது. ஆடைகள், பொன், வெள்ளி அல்லது சுத்திகரிப்புக்கான பொருட்கள், அவர்களுக்கு எதுவும் தடை செய்யப்படவில்லை. ஆனால் எஸ்தருக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லப்பட்டது. எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். மற்ற ஸ்திரீகள் தினமும் ஒரு நீண்ட பட்டியலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் எஸ்தருக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ஒரு நபர் சொல்வது என்ன ஒரு அதிசயம்! எனக்கு எதுவும் வேண்டாம் என்று யாரேனும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. சிலர் எதை கொடுத்தாலும் திருப்தி அடைவதில்லை. நீங்கள் உங்கள் மனைவிக்கு 100 புடவைகளை கொடுத்தாலும் கூட அவள் இன்னும் 10 புடவைகள் கேட்பாள். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் புதிதாக ஒன்றை விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையான நகைகளை கொடுக்கலாம், அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். சில கணவர்கள் தங்கள் சம்பளம் முழுவதையும் மனைவிடம் கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் தங்கள் கணவர்களின் சம்பள நாளுக்காக காத்திருக்கிறார்கள். கணவர் ரூபாய் 200 கொடுத்தால் 25 ரூபாய் குறைவாக இருந்தால் அவள் அவனிடம் என்ன நடந்தது, ஏன் இந்த மாதம் ரூபாய் 25 குறைவாக இருக்கிறது, நீங்கள் அதை எங்கே செலவழித்தீர்கள், அதை என்ன செய்தீர்கள், யார் கொடுத்தீர்கள் என்று கொடுத்த மொத்த சம்பளமும் 10 நாட்களுக்குள் செலவழிக்கப்படும். மேலும் அவர்களுக்கு அதிக பணம் தேவை. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி திருப்தி அடைய மாட்டார்கள். நாம் இங்கே பார்க்கின்றோம், எஸ்தரின் முறை வந்தபோது அவளுக்கு எதுவும் தேவையில்லை என்றால், இதன் விளைவாக அவள் ராஜாவிடம் தயவு பெற்றாள். எஸ்தர் எல்லாரிடமும் தயவு பெற்றாள். அவள் ராஜாவுக்கு துணையாக கொண்டு வரப்பட்டது மட்டுமல்லாமல் அரண்மனையில் உள்ள அனைவரிடமும் தயவையும் பெற்றாள். அவள் மிகவும் தேவ பயமுள்ள ராஜாத்தியானாள். அவளுடைய வாழ்க்கை மற்றும் விசுவாசத்தின் மூலம் முழு இஸ்ரவேல் தேசமும் ரட்சிக்கப்பட்டது. எப்படி திருப்தியடைய வேண்டும் என்ற அந்த இரகசியத்தை அவள் கற்றுக்கொண்டாள். உலகில் எதுவுமே தன்னை திருப்திப்படுத்த முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். உலகம் எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அது அவளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. புசிப்பது, குடிப்பது அல்லது ஆடைகள், பொன், வெள்ளி அல்லது நகைகள் வாங்குவதால் சந்தோஷம் அடையலாம் என்று எண்ணும் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை தோல்வியடைந்திருக்கிறது. திருமணத்திற்கு முன் தங்களுக்கு எவ்வளவு வரதட்சணை கிடைக்கும், எவ்வளவு நிலம் கிடைக்கும் என உறவினர்கள், தரகர்கள், நண்பர்கள் மூலம் விசாரித்து வருகிறார்கள். இப்படியாக எவ்வளவு கிடைக்கும் என்று ரகசியமாக விசாரிக்கிறார்கள். அதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் நான் இப்போது திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் இந்த சம்மதத்தில் எங்களுக்கு சமாதானம் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களின் கண்கள் உலக காரியங்கள் அல்லது பெண்ணுடைய நிறம், தகுதி போன்றவற்றின் மீது இருக்கிறது. இதனால்தான் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். போதும் என்ற மன நிறைவே வீட்டில் மகிழ்ச்சியை தரும்.